அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். விஜய் அவர்களுக்கு ஆதரவாகவும் ஒரு சைடும், எதிர்ப்பா ஒரு சைடும். எதிர்ப்புன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எதிர்ப்புனா, தனிப்பட்ட முறையில் தாக்குதல் பண்றதா இருக்கட்டும், இந்த கொலைகாரன் சொல்றதா இருக்கட்டும், சைக்கோன்னு சொல்றதா இருக்கட்டும். மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் பாருங்க. பழிய தூக்கி சைக்கோடா ஒரு சைக்கோ கிட்ட இத்தனை லட்சம் பேர் கூடி நிக்கிறான்னு சொல்லி தமிழ் சமூகத்துக்கு கேவலம், அசிங்கம், அவமானம், வெட்கம். மிகப்பெரிய விமர்சனங்கள் ஒரு பெரிய ஒரு அஜெண்டாவா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கரூர் துயர சம்பவம் எல்லாத்தாலையும் ஏத்துக்கவே முடியாது. நம்மளும் அதுக்கான அன்னைக்கு தேதியிலே வேற ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். பட் இதை பத்தி பேசியிருந்தோம். தாவைக்கா தரப்புல என்ன தவறு இருந்துச்சு அதையும் பேசியிருந்தோம். மதுரை மாநாட்டிலேயே நம்ம சொல்லியிருப்போம், மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமே ஒரு பந்தல் போட்டிருக்கலாம், இந்த வெயில் இதை கம்மி பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம விஜய் பிடிச்சிருந்தாலும் கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் வச்சிருப்போம். தென் திருச்சியில் நடந்த போய் நம்ம சொல்லியிருப்போம், இவ்வளோ ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வெயிட் பண்ணோம், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. அந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம்னா பரவாயில்ல, இவ்வளோ நேரம் வெயிட் பண்றது, இந்த தாமதிச்சு வர்றது, அந்த பிளான் பண்றது கரெக்டாக பிளான் பண்ணணும், நிர்வாகிகள் ப்ராப்பராக பிளான் பண்ணணும், தாவைக்கா தலைமை நிர்வாகிகள் இதுக்கான முதல் ஒத்துழைப்பும் தரணும் அப்படி மாதிரி சொல்லியிருந்தோம். நியாயமான விமர்சனங்கள் பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு கேள்வியா இருக்கு. அதை தாண்டி இவர்தான் காரணம், ஒரு கொலைகாரன், சைக்கோன் இந்த மாதிரி சொல்ற அளவுக்கு முழுக்க விஜய் அவர் மட்டுமே பொறுப்புன்னு சொல்லி இதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு மட்டும் எல்லாரும் போடுறது, நியூஸ் காலில் வருது. இதே உச்ச நீதிமன்றத்தில் வந்த அது அந்த வாத பிரதிவாரங்களை பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக பேசுறது கிடையாது. நாம் தமிழர் முக்கியமாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில முக்கியமான பொறுப்பாளராக இருந்துச்சு. எல்லாரும் விஜய் மட்டும்தான் காரணம், விஜய் அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி பொறுமையில பேசுறது, சைக்கோன்னு சொல்றது, கொலைகாரன் சொல்றது, எந்த அரசியல் கட்சி தலைவர் வந்து இப்படி பேச முடியும் தெரியல. விஜய் அவர்கள் பதிலுக்கு எதுவும் பேச மாட்டார், ஒரு டீசென்டான பாலிடிக்ஸ் முன்னெடுக்கிற காரணத்துக்காக. அதுவும் இந்த மாதிரி ஒரு துக்கத்துல சீமான் அவர்கள் முதல் நாள் சொன்னாரு, நம்மளோட தம்பி தான், நம்மளோட தம்பி தான் ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு, அவர் ஒரு ஆட்டு என்ன நான் வந்தேன்னு அவரே சொன்னாரு. பட் அவரே ஒரு 4-5 நாள் கழிச்சு இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மாத்தி பேசியிருந்தாரு. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஆயிருந்தாலும் அவன் என் தம்பி, அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது. ஒரு கொள்கை 1000 இருக்கு, அவர் கொடியில் என்ன பண்ணுறது, ஆயிருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் அது, அவர் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் அது இருக்கேன். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போலேன்னா அது நிகழாதுல்ல, நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யாரு? ஒருங்கி போயிருக்குன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதுக்கு அடுத்தபடியா விஜய் அவர்கள் அவ்வளோ துக்கத்துல இருக்கிறப்ப அந்த சமயத்துல பதில் பேச மாட்டாங்க. அந்த சமயத்துல இந்த அளவுக்கு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு அரசியல் விட்டு போயிடணும் அந்த நோக்கத்துல தொடர்ந்து அவதூறு பரப்பதா இருக்கட்டும், அவர் ஒரு கெட்டவன், ஒரு கொலைகாரன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில நீங்க நிறுவ பாக்குறீங்க. நிச்சயமா எடுபடாது. மக்கள் எல்லாருமே தெளிவானவர்கள். விஜய் அவர்களுக்கு எதிர்கொள்கை கொண்டவர்களே சரி, அவங்க களத்துல போய் சர்வே எடுத்து பார்த்ததுலேயும் சொல்றாங்க. நிறைய பத்திரிகையாளர் சொல்றது என்னன்னா, விஜய் அவர்களுக்கு யாருமே பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேயும் சரி விஜய் அவர்கள் யாருமே பயங்கர எதிர்க்கல. விஜய் அவர்களை தனிப்பட்ட முறையில எந்த மக்களை விமர்சிக்கல, முழுக்க ஒரு அஜெண்டா பேஸ்ல விமர்சிக்குங்க. இதுல நாம் தமிழர் கட்சி ரொம்ப ஆச்சரியம், தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு வரீங்க. இந்த விஷயத்துல முக்கியமா ஒரு 41 பேர் இந்த மாதிரி ஒரு சமயத்துல இந்த மாதிரி ஒரு அரசியல் 2 பக்கமும் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நியாயமான அரசியல் பண்ண வேண்டிய ஒரு நடுநிலையான கட்சி நாம் தமிழரா இருக்கும்னு எதிர்பார்த்தா, முழுக்க விஜயை மட்டும் விமர்சனம் பண்ணி அந்த ஒரு டீம் ஃபேம் பண்ணி அதுல என்ன ஒரு லாபத்தை நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. முன்னாடியே சீமான் அவர் சொல்லியிருப்பாங்க, திராவிட கட்சிகள் 2 திராவிட கட்சிகள் எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு. காங்கிரஸ் பிஜேபி ஒண்ணுதான், கட்சியில கொடிதான் மாறுமே தவிர கொள்கை ஒண்ணுதான். இந்த 4 கட்சி என்னை கூட்டணி வைக்க மாட்டோம், எதிர்ப்புன்னு சொன்னீங்க. அந்த 4 கட்சி ஏன் எதிர்க்கிறீங்கன்னா அவங்க ஆட்சியில இருந்திருக்காங்க, அதனால எதிர்க்கணும்னு சொல்றீங்க. வேலிடான பாயிண்ட். இதே தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. புதுசா விஜய் அவர் என்ன பண்ணாரு? உங்களை மாதிரி தானே நீங்களாச்சும் 15 வருஷம் கத்திட்டு இருக்கீங்க. அவரு ஏதாவது அரசியல் பண்ணி கொள்ளையடிச்சு மணலை எடுத்து சுருண்டி பயங்கரமா கொள்ளையடிச்சு அந்த மாதிரி சம்பாரிச்சு வச்சிருக்காரா? இல்ல அவருனாலதான் கெட்டு போச்சு, அவர் கொண்டு வந்த திட்டத்தினாலதான் தமிழ்நாடே மோச நிலைமையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டம் ஏதாவது கொண்டு 15 வருஷம் 20 வருஷம் ஆட்சியில இருந்தாரா? அதுவும் இல்லை. இப்பதான் புதுசா வரப்போறாரு. 1-2 வருஷம் தான் ஆகுது. பெரியார் அவர்கள் திராவிடத்தை நீங்க எதிர்க்கலைன்னா, திராவிடத்தை எதிர்க்கிறீங்கன்னா நீங்களே ஒரு டைம் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. 2 தலைவர்கள், ஒருவர் கலைவாணர் NS கிருஷ்ணன், இன்னொருவர் தந்தை பெரியார்.
ஓகே, இப்போ ஒரு 15 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க எதிர்க்கிறீங்க. அவரும் வந்து தெரிஞ்சுக்க போறாரு. இது இல்லாம திராவிடத்தை இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறதுல ஒரு சில தலைவர் தான் தூக்கி பிடிக்கிறாங்க. அப்படி தூக்கி பிடிக்கிற முக்கியமானவர் பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன். அவர்களை விமர்சனம் பண்ணவே இல்லை. அவர் தான் இன்னைக்கு தேதியில் அம்பேத்கரை பத்தியா இருக்கும், பெரியாரா இருக்கட்டும், எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதை பத்தி பேசுறதா இருக்கும். விஜய் அவர்கள் வந்து பெரியார் கொள்கை தலைவர்னு சொன்னால் கூட இந்த அளவுக்கு எந்தெந்த கொள்கையை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலா ஸ்பீச் கொடுக்கல. திருமாவளவன் எல்லா மேடைகளிலும் சரி பெரியாரை கோட் பண்ணதா இருக்கட்டும், திராவிடத்தை கோட் பண்ணதா இருக்கட்டும், அம்பேத்கரை கோட் பண்றதா இருக்கும், அவரோட தொண்டர்களுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா இந்த அரசியல் விழிப்புணர்வா இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி பேசிட்டு வராங்க. அவங்கள நீங்க விமர்சனம் பண்றது இல்ல. அவங்க உங்க கட்சிக்காரனும் சரி நம்ம ஒருமையில எதுவும் பேசுனது இல்ல. அப்ப இதுல இருந்து தெரியுது உங்களுக்கு பெரியார் பிரச்சனை இல்ல, விஜய் தான் பிரச்சனை. தன்னோட வளர்ந்துருவானு நீங்க பயப்படுறீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் வருது. இப்ப இருக்கமே தெரியுது விஜய் அவர்கள் சுத்தி தான் அரசியல் நகருது. அவர் யாராச்சும் அவர் கூட கூட்டணி வச்சா அதிமுக கண்டிப்பா ஜெயிச்சுன்னு சொல்றாங்க. அவர் தலைமையில ஒரு கூட்டணி வருமானு எதிர்பார்க்கறாங்க. அப்படி இருக்க சமயத்துல உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பேசுறீங்களா? நீங்களே சொல்றீங்க எதுவுமே பேசாத விஜய் அவர்களை பத்தி 24 மணி நேரம் பேசுறாங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என்னை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற உங்க ஆதரத்தை சொல்றீங்க. ஏன் பேசுறீங்க யோசிச்சு பாருங்க. இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2024 உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் கடைசி நேரத்துல வந்து மாற்றப்ப நீங்க என்ன பண்ணீங்க? மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. என்னை நேசிக்கிற கூட்டம் பெருகிக் கொண்டு போகிறது. கேம்பெயினை தொடங்கவா, மைக்கை கையில் எடுக்கவா, எல்லாம் பதறிட்டான். 2 வரியில பல பேர் நெஞ்சடிச்சு உட்காந்துட்டான். என்னடா அது, அவன் பாடுறது இந்த மைக்கில, ஆனா கையில பிடிச்சிருக்கிறது நம்ம சின்ன மைக்கில. நிச்சயமாக அவர் சொன்னது போல கேம்பெயினை தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமாங்க போது நிச்சயமாக அவர் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தி இருக்கணும் என்பதை உணர முடிகிறது. அவர் மட்டும் இல்லாம அவருடைய ரசிகர் மன்றத்தை சார்ந்த தம்பிமார்கள் நிறைய பேர் பேசும்போது நாங்கள் இந்த முறை அண்ணன் சீமானுக்கு தான் வாக்கு செலுத்தி இருக்கிறோம். மைக் குறித்து பேசியிருக்காரு. அதாவது கேம்பெயினை தொடங்கட்டுமா, மைக்க கையில் எடுக்கட்டுமா, இதை வந்து விஜய் ரசிகர்களும் கொண்டாடுறாங்க, தம்பிமார்களும் கொண்டாடுறாங்க. போடு பாட்டு வந்து வந்ததுக்கு மைக்கை நீங்க சப்போர்ட் பண்ணி எப்படி நீங்க பேசுறீங்க? தளபதி ஆசை பெற்ற சின்னம், உங்க பொறுப்பாளர்கள் எப்படி பேசுனாங்க? 36 லட்சம் ஒவ்வொரு டைம் சொல்றீங்க. 36 லட்சம் வாக்குகள்ல எவ்வளவு வாக்குகள் பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள். நமக்கு தெரிஞ்சு திருச்சியிலே பாத்தீங்கன்னா 1 லட்சம் வாக்குகள் வாங்கிருக்கீங்க. நிறைய ரசிகர்கள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இந்த 4 கட்சி வேணாம், நம்ம நாம் தமிழர் போடலாம்னு சொல்லி வாக்குகள் நிறைய பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா? இந்த சமயத்துல நீ பழையபடி நீங்க போகணும்னா உங்க பொறுப்பாளர் உங்க முன்னாடியே வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் சைக்கோன்னு சொல்றாங்க. நீங்க அவ்வளவு தூரம் தம்பி எதிர்த்து அரசியல் பண்ணாலுமே தம்பின்னு சொல்ல நீங்க அதை எப்படி ரசிக்கிறீங்க, அதை எப்படி அலோவ் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியில வருது. தொடர்ந்து விஜயை வந்து ஏதோ ஒரு விமர்சிக்கிற மூலயமா விஜயை விமர்சிச்சாதான் உங்களுக்கு மீடியா ஃபேம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சிக்கிறீங்களான்னு தெரியல. இல்ல உண்மையிலே சில பத்திரிகையாளர் சில ஊடகவியல சொல்ற மாதிரி பணத்தை வாங்கிட்டு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே வருது. வீடியோக்கு 2 lakhs வந்துருச்சு. எது பண்ணாலுமே சரி விஜய் அவர்களை விமர்சிக்க நீங்க இருக்கிற வாக்கு வங்கி இழந்து அரசியலை இன்னும் தனிமைப்படுத்த போவீங்க, கீழே தான் இறங்கி போவீங்க. பெரிய அனலிஸ்ட்லாம் வேணாம், சின்ன அனலிஸ்ட் தான். லாஸ்ட் டைம் விஜய் ரசிகர்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த டைம் அவங்களாம் எதுவும் ஓட்டு போட மாட்டாங்க. விஜய் ரசிகர்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்படி இல்லாட்டியா அதுக்கு இந்த இக்கட்டான சமயத்துல நியாயமா பேசுன அதுக்கான ஸ்டாண்ட் எடுத்த எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வைக்கணும் கூட நிறைய பேர் சொல்றாங்க. உங்களை வந்து விஜய் ஒரு எதிர்பார்க்கவங்களுமே கூட திமுக ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்குமே தவிர உங்களை ஆப்ஷனா இருக்காது. என்ன ஒரு காரணத்துக்காக அரசியலுக்காக இப்படி பண்றீங்கன்னு சுத்தமா தெரியல. பழையபடி உங்க வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதா இருக்கட்டும். மேல அதிகமா போடுனா திராவிடத்தை எதிருங்க, திமுக எதிருங்க, அதையுமே நாகரிகமான அரசியல் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிறோம். நீங்க சொல்றீங்க விஜய் அவர்கள் சிஎம் சார்ன்னு சொல்றத நாகரிகம் இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க என்னென்னலாம் பேசுறீங்க? இறந்த தலைவரை பத்திலாம் நீங்க என்ன பேசுறீங்க? ஒருமையில பேசுறது, அவைவேன்னு சொல்றது. இதே மாதிரி அவங்களோட தலைமை விஜய் அவர்கள் இன்னைக்கு பேச மாட்டாரு. அவங்க தலைமை கழக நிர்வாகிகள் ஏதோ ரசிகர்கள் பேசுறது அந்த வீடியோ போடாதீங்க. ரசிகர்கள் எல்லா கூட்டத்திலயும் 4 ரசிகர்கள் தற்கூரியா இருப்பாங்க. அந்த மாதிரி தற்கூரி ரசிகர் யாரோ சொல்றது வந்து வீடியோ போடாதீங்க. தலைமை பண்புல இருக்கு யாரா ஒருத்தர் உங்க பேரையோ உங்களை தனிப்பட்ட முக தாக்குதல் பண்ணிருக்காங்களா? இல்ல. திருமாவளவன் வந்து இப்ப விஜய விமர்சிக்காருன்னா அதுக்காச்சும் ஒரு இது இருக்கு. அவங்க கூட்டணி திமுக டிஃபெண்ட் பண்றதுக்காக அவர் பேசுறாரு. நீங்களும் திமுக டிஃபெண்ட் பண்ணதான் பேசுறீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. நாம் தமிழருக்காக வாக்கு செலுத்தின எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கொள்கைக்காகவும் தமிழ் தேசியத்துக்காகவும் இந்த 4 விஷயத்த கட்சிகளை தவிர்த்து அவர் மக்களுக்காக பேசுறாரு. நஞ்சில்லா உணவு, மருத்துவம், இந்த மாதிரி புது முயற்சி நிறைய கொண்டு வந்திருக்காரு. நல்ல திட்டங்களை பத்தி பேசக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ வந்து ஒரு நல்ல பாலிடிக்ஸ சீமான் அவர்கள் பேசுறாரு அப்படின்னு நம்பிதான் வாக்களிச்சோம். அதை விட்டுட்டு முழுக்க விஜய் எதிர்ப்பு, நான் விஜயை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உங்க பொறுப்பாளர் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா 2026 இது வரைக்கும் உங்க கிராஃப் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. 1லேருந்து 4 ஏறிட்டே ஆச்சு. கண்டிப்பா அந்த கிராஃப் குறைய போகுது அப்படிங்கிற சொல்லிட்டு மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து நல்ல அரசியல் பண்ணீங்கன்னு நம்பிக்கையோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.